ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாசம் முதல் வார வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வத்துக்கான மாதமும் ஆடி மாதம்தான் சொல்லுவாங்க. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றது நம்ம குலதெய்வம் தாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, நம்ம வாசப்படியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நம்மளுக்கு தீய சக்திகளோ ஏதோ ஒன்று வர்றது நம்மளுக்குன்னா அந்த வாசப்படியிலேருந்தே அது நம்மளை காக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நான் வந்து வாசக்கட்டுக்கெலாம் வந்து குங்குமஞ்சள் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை வச்சு ஒரு கோலமும் போட்டுட்ருக்கேன். அங்கே பாருங்கள், எங்கள் குட்டி பொண்ணு வந்து எவ்வளோ க்யூட்டாக அந்த கோலம் எப்படி பெரியமா போடணும், இதை என்ன பெரியமா பண்ணுறீங்க, என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன. அங்கே கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம மாடியில் போயிட்டு நம்ம முனீஸ்வரன் கும்பிட்றதுனால அங்கேயும் நம்ம வந்து எல்லாமே கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமஞ்சள் வச்சுட்டு அங்கே வந்து சின்னதாக ஒரு கோலமும் போட்டுட்டு வந்துட்டோங்க. நம்ம இது வந்து நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம விருப்பப்பட்டு நம்ம செய்யணுங்க. அப்போ வந்து அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள். தோட்டத்துலேருந்து மாயிலை பறிச்சிட்டு வந்து தோரணம் கட்டி வச்சுருந்தான் என்னோடய பையன். அதையுமே வந்து வாசலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2-வே டேப் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் மெஷ் அடிச்சிருக்கோம், கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதனால் இந்த டோர் இருக்கிறதுனால நம்மளால் தோரணமோ எதுவுமே கட்ட முடியாது. இது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு விஷயமாக தான் வச்சுக்க முடியும். இப்போ வந்து நம்ம உள்ள பூஜை எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். நான் எப்போவுமே என்னோடய பூஜை அறையில் 2 வெங்கல விளக்கு ஏற்றுவேங்க. அதாவது 2 விளக்கு ஏற்றுவேன். ஒன்று வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு, இன்னொன்று கஜலட்சுமி விளக்கு. அது வந்து எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே சொல்லிகிட்ருப்பாங்க, 2 விளக்கு ஏற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் முறைப்படி நாங்கள் அப்படி ஏற்றுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து தீபாராதனை வந்து முனீஸ்வரனுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது. என் பொண்ணும் எங்கள் மச்சினர் பொண்ணும் கூடவே வந்துட்டாங்க. மாடியில் என் கூடவே இருந்தாங்க 2 பேரும். என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. அவங்க 2 பேரையும் கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கேமரா எடுத்துகிட்டு இருந்தான் என்னோடய பையன். அவருக்கும் பொட்டு வச்சு விட்டுட்டு நானும் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிட்டோங்க. மேலே நம்ம முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்மளோட வீட்டு வாசல் படி நிலப்படியை வந்து ஃபஸ்ட்டு வணங்க ஆரம்பித்தோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து சாமி ரூமுக்கு தீபாரதனை காட்டி முடித்தோம். இப்போ வந்துட்டு நம்ம மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ, நம்ம மனசில் கஷ்டங்களோ இல்லாட்டி நமக்கு ஏதாவது வேணுமோ அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். நான் பொதுவாகவே இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவேன். கையில் வந்து பூவை எடுத்துக்கிட்டு அந்தந்த தெய்வங்களை நினச்சி நான் வழிபட்டு பூவை வந்து கீழே வைப்பேன். அதில் அடியில் வந்து நான் வெத்தலை வச்சுருக்கேன். ஒரு 5 வெத்தலையை எடுத்து நான் வந்து வெங்கல விளக்குங்க பக்கத்துலேயும், வாராகி அம்மனுக்கு ஒன்றும், விநாயகர் பக்கத்தில் ஒன்று, சிவன் பக்கத்தில் ஒன்று நான் வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோ நான் இதில் போட மறந்துட்டேன். ஆனால் வெத்தலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அது மேலே வந்து ஒன்று ஒன்றா வச்சோன்னு சொன்னால் நம்ம நினைக்கிற காரியம் வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த இது நான் முடித்ததுக்கப்புறம் என்னோடய மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தீபாரதனை காட்டுறாங்க. இப்போ நம்மளோட கேமராமேன் இப்போது தீபாரதனை காட்டிகிட்ருக்காரு. இவன் தான் என்னோடய பையன் கோகுல். ஏன் மாமி சாரி கட்டல? சாரி கட்டல, ரொம்ப நேரம் கட்டிட்டு இருக்க முடியல, ஒரு மாதிரி இருந்தது உடம்பு, அதனால கழட்டிட்டேன். இது நம்ம டைப்பிங் வந்து நம்ம தேசிய உடை இல்லை, அது வந்து வித்தியாச்சு. இனிமே வந்து வேலையை அப்படியே பார்க்க வேண்டியதுதான். நீ என்ன சாப்பிட போற? நீ என்ன சாப்பிட போற? உனக்கு என்ன வேணும் தியம்மா? முட்டை தோசையா?
சூப்பர்ரா, சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கேக்குது முட்டை தோசை. பரவாயில்லையே. ஈவினிங்கே இவங்க இறங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நான்வெஜ்க்கு. நீ என்னப்பா சாப்பிட போற? வேர்க்கடலை சட்னி தோசை. சூப்பர். அரைச்சிடலாமா? நாளைக்கு நான் ஆஃப் டே ஸ்கூலா உங்களுக்கு? பசங்க கேட்ட மாதிரியே வேர்க்கடலை சட்னி வைக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்து க்ளீன் பண்ண வேர்க்கடலை, தோலை வந்து ரிமூவ் பண்ண வேர்க்கடலை. ஆக்சுவலாக கொஞ்சம் தோல் எப்போவுமே நான் வச்சுப்பேன், அதில் கொஞ்சம் வேர்க்கடலை தான் தோல் எடுப்பேன், மிச்சத்தை வச்சுப்பேன். அது தோலில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதை கொஞ்சம் வச்சுப்பேன். அதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சோண்டு புளி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோங்க. தாளிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு போட்டு முடிஞ்சு கருவேப்பிலை போடுற டைமுக்கு நெருப்பு வந்து கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. இதை பார்த்த உடனே என் பையன் எகிரி குதிச்சு ஓடிட்டான். சட்னி அரைச்ச கையோட தோசை ஊற்றலான்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டார். அவர் வந்து மீட்டிங் இருந்ததுனால மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் சாமி கும்பிட வர முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் அவர் கையால் குங்குமமும் வச்சுக்கிட்டு வந்து ஆசீர்வாதமும் வாங்குகிற சாக்கில் காசு கேட்டோம். காசு கேட்டதுக்கு வந்து இப்போ எதுவுமே இல்லையே, நான் ஜிபே வேணால் பண்ணவா அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ இருந்த காசை ஆட்டையை போட்டுட்டு சந்தோஷமாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இவர் கொடுக்குற காசை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லாட்டி அஞ்சரை பெட்டிலேயோ இல்லாட்டி வந்து நான் வந்து பூஜை ரூமில் இதுக்குமே ஒரு உண்டியல் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த உண்டியல்லையோ போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுப்பேங்க. எப்போ அந்த உண்டியல் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு வருதோ அந்த டைமில் நான் உடச்சி எடுத்து பார்ப்பேன். அதில் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். வேஸ்ட்டாக நம்ம சீக்கிரமாக எடுத்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணுறது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என் பசங்க எல்லாருக்குமே நான் வந்து உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் வந்து காசு போடுறதுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி வரைக்கும் வளர்த்துட்ருக்கேன். நீங்களுமே அந்த ஹேபிட்டை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம வீட்லயே பண்ண நெய் வச்சு இப்போ ஒரு நெய் தோசை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு இப்போ பசங்களுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். இதோட நம்மளோட ஈவினிங் விளாக் முடிஞ்சிருச்சு. அதாவது ஆடி வெள்ளிக்கு நம்ம எடுத்திருக்க விளாக் இது. இதை வந்து கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வாரம் உங்களோட ஆடி வெள்ளி எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.